பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்ட்ரஸா இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ மல்லி சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 1981லேருந்து 84 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் 70க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் அவர்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதிலிருந்து கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறமா 2013ல ஆதலால் காதல் செய்வி இந்த படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இவங்க மிஸ் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா கில்லி படத்துக்காக அம்மா கேரக்டர் பண்ண கூப்பிட்டப்போ இவங்க நோ சொல்லிட்டாங்களாம். ஆனா அதனால அவங்களுடைய மகன் சாந்தனு ரொம்பவே வருத்தப்பட்டாராம். அதுக்கப்புறம் ஜில்லா படத்துல திரும்பவும் அம்மா ரோல் கேட்டதும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாக்கியராஜ் அவர்களுக்கு திருமணமாகி பிரவீனான்ற ஒரு ஆக்டர் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76ல இருந்து இறக்குற வரைக்குமே படங்கள் நடிச்சிருக்காங்க. ஜாயிண்டிஸ்னால தான் இவங்க இறந்து போயிட்டாங்க. மன்மத லீலை ரஜினி சார் கூட சேர்ந்து பாமா ருக்மணி இது போல படங்கள்லாம் இவங்க நடிச்சுட்டே இருந்திருக்கும் போதுதான் பாக்கியராஜ் அவர்களுக்கும் இவங்களுக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம்லாம் நடக்குது. இவங்களுடைய திருமணம் ரொம்ப நாள்ல நிலைக்கலன்னு தான் சொல்ல முடியும். திருமணமான ஒரு 2-3 வருஷத்துலயே அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அப்ப அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்துதான் பாக்கியராஜ் அவர்களோட இப்ப இருக்க மனைவி பூர்ணிமா அவர்களுக்கு ஒரு நட்பு, அன்பு, காதலா மாறி திருமணம் வரைக்கும் போயிருக்கு. பாக்கியராஜ் அவர்களுடைய அந்த 7 நாட்கள் அப்படின்ற படத்தை பார்த்துதான் பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் அவர் மேல ஒரு காதலும் ஏற்பட்டிருக்கு அண்ட் ஃபேனாவும் மாறி இருக்காங்க. அதனால ஷூட்டிங் ஸ்பாட் பாரிஸ்ல இருந்தாலுமே அங்க இருந்து எப்படியோ லேண்ட்லைன் மூலமா இவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேச முடியாம போக அசிஸ்டன்ட் பாக்கியராஜ் அவர்கள் திட்ட அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா வீட்டுல ஓகே பண்ணி திருமணமும் நடந்தது. பசங்க வளர்ற வரைக்குமே இவங்க மீடியா பக்கம் வராம தான் இருந்திருக்காங்க. சரண்யா அண்ட் சாந்தனு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே திருமணமாகி அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. சாந்தனு அவர்களுடைய மனைவி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீகி, ஒரு நல்ல மாமியாரா இருக்காங்க. இவங்களுக்கு ஃபேஷன்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே பொட்டைக்கு வச்சிருக்காங்க. இவங்க சமைச்சா யாருக்குமே பிடிக்காதாம், இவங்களுக்கே பிடிக்காதாம். இவங்களுடைய முதல் படமான மலையாளத்துல வெளியான மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் இந்த படம் மூலமா தான் அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு முள், கிளிஞ்சல்கள், வீதி பயணங்கள் முடிவதில்லை இது போல படங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுவும் இல்லாம அப்பதான் மோகன் அவர்கள் கூட சேர்ந்து இவங்க நடிக்கும் போது 2 பேருக்கும் இடையில காதல் வந்தது. அதனால ஏற்க மறுத்தாரு அவரு. 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா மோதலா மாறிடுச்சு. அதனால ஒரு பொய்யான தவறான வதந்தியை கிளப்பி விட்டாங்கன்ட்டு இவங்க மேல ஒரு அலிகேஷன் இருந்தது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில மோகன் அவர்களே சமீபத்தில் நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி, சூரிய வம்சம், பூவே உனக்காக, மல்லின்ட்டு கண்டினியூஸாக சீரியலில் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்காங்க. ஹிந்தி அதாவது மும்பை மகாராஷ்டிரால இருந்து இங்கே ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்சி ஒரு சிலர் தான் நிலைச்சு நிற்கிறாங்க. அந்த ஒரு சிலர்ல இவங்களும் ஒருத்தவங்க. ஃபிட்னஸ் யோகான்ட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைலை இவங்க வாழ்ந்துட்டு வராங்க.